மனநல மருத்துவத்தில் ஜான் பி கிரேயோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜான் பி கிரே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர். இவர் 1825 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற பென்சில்வேனியாவுடைய சென்டர் கவுண்டியில் இருக்கிற ஹாஃப் மூன் டவுன்ஷிப்பில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜான் பெர்டோ கிரே. இவர் 1848ஆம் ஆண்டு அந்த பென்சில்வேனியாவில் இருக்கிற பிலடெல்பியாவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து ஜான் பி கிரே மனநல மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மனநல மருத்துவர் ஆனாங்க. பின்னர் 1850ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டர் அப்படின்ற ஒரு மனநல காப்பகத்தில் இவர் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அங்கிருந்த மனநோயாளிகளை இவர் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டாங்க. மேலும் மனநோயாளிகள் இறந்து போனால் அவங்களுடைய உடல்களை அறுத்து இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் கவனிச்சாங்க. மனநோயாளிகளினுடைய மூளையிலேயோ அல்லது மூளையில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்லையோ ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில மனநோயாளிகளினுடைய குடல்லையும் சில நேரங்களில் பாதிப்பு இருந்தது. அப்போ அது வச்சு உண்மையிலேயே இந்த மனநோய் அப்படின்றது மனதில் மட்டும் ஏற்படக்கூடிய பாதிப்பு கிடையாது, உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் அது மனநோயாக மாறுது அப்படின்றத இவர் கருத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்போ மூளையில் பாதிப்பு இருந்தாலோ அல்லது இந்த குடலில் பாதிப்பு இருந்தாலோ அது மனதை பாதிக்குது அப்படின்னு இவர் கருத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் உடற்குறாய்வு செஞ்ச அத்தனை மனநோயாளிகளினுடைய உடம்புலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தது. ஒன்று மூளையில் பாதிப்பு இருந்தது, அல்லது மூளையில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வீங்குறது, இது மாதிரியான பாதிப்புகள் இருந்தது, அல்லது அப்படின்ற குடலில் பாதிப்பு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் இவர் கவனித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1854ஆம் ஆண்டு அந்த யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டருடைய ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பெரிய பொறுப்பில் இவர் நியமிக்கப்பட்டாங்க. இந்த யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டர் ஆனது யூட்டிகா ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் யூட்டிகா ஸ்டேட் லூனட்டிக் அசைலம் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே தான் இவர் ஒரு சூப்பரிண்டெண்டாக அந்த காலத்தில் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. மேலும் 1855ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் இன்சானிட்டியோடைய ஒரு எடிட்டராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. இந்த அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் இன்சானிட்டி தான் இன்றைய காலகட்ட அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காட்ரியோடைய ப்ரீகசராக இருந்தது. ஸோ அங்கே இவர் ஒரு எடிட்டராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை அந்த ஒரு அசைலமில், அதாவது அந்த மனநல காப்பகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கினாங்க. குறிப்பாக இவர் ஒரு விஷயத்தை முக்கியமாக வலியுறுத்தினாங்க. இந்த மனநல காப்பகங்கள் எல்லாமே காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. வெயில் படுற மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் உணவு முறைகள் எல்லாம் சரியாக இருக்கணும், அசுத்தமான உணவுகளை கொடுக்கறது, சரியாக சமைக்காத இறைச்சிகளை கொடுக்கறது, அது மாதிரிலாம் இல்லாமல் நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை மனநோயாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் இவர் வலியுறுத்தி வந்தாங்க. இதை இவர் பண்ணதுக்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் மனதை பாதிக்குது. ஸோ உடலை சரியாக ஆக்கிட்டா போதும், உடல் நலத்தை சரியாக்கிட்டா போதும், மனநல பிரச்சனையிலிருந்து அந்த நோயாளிகள் மீண்டு வர முடியும் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் இவர் இந்த மாற்றங்களெல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் சொன்னதில் பல விஷயங்கள் உண்மைதான். இப்போ உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் சொல்லும்போது குழப்பமாக இருக்கும். அதாவது குடலில் பாதிப்பு இருந்தது மனநோயாளிகளுக்கு, அதை அடிப்படையாக வச்சு அப்போ குடலில் பாதிப்பு இருந்தால் மனசில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு. இது இன்றைய காலகட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இப்போ இறைச்சியை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் செரிமானம் ஆகாது. இப்போ காய்கறிகளை சாப்பிட்டா அதில் நிறைய நார் சத்து இருக்கும். அதனால் வேகமாக நல்லா அந்த காய்கறிகள் எல்லாமே சரியாக செரிமானம் ஆகும். அப்போ நம்மளுடைய கட்டில், குடல் பகுதியில் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய உருவாகும். அந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் செரிட்டோனின் அப்படின்ற ஒரு வகையான ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. இது நம்மளுடைய மூளையிலையும் உற்பத்தி ஆகும். ஆனால் அது ரொம்ப கம்மி தான், ஒரு 2, 3, 4 இந்த ஒரு பெர்சன்டேஜில் தான் உருவாகும். ஆனால் ஒட்டுமொத்தமாக 90% மேலே நம்மளுடைய உடலுக்கு தேவையான இந்த செரிட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை
நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் தான் வந்து உற்பத்தி செய்யுது. இப்படி இந்த செரிட்டோனின் வந்து உற்பத்தி ஆனால் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து இருப்போம். நம்மளுடைய மூடு வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த குடல் பகுதி பாதிக்கப்பட்டு குடலில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள் அழிஞ்சு அந்த இடத்துல கெட்ட பாக்டீரியாக்கள் உருவாகுது அப்படின்னா அப்போ அது வந்து எண்டோடாக்சின்ஸ் அப்படின்ற ஒரு வகையான நச்சு பொருளை ரத்தத்தில் வந்து கலக்க வைக்கும். அந்த நச்சுக்களானது மூளையில் போய் மூளையில் இருக்கக்கூடிய செல்களை பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து எரிச்சல் அடைகிறது, அதுக்கப்புறமா கோவப்படுறது, வருத்தப்படுறது, இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். இது வந்து சாதாரணமான மனிதர்களுக்கு ஏற்பட்டால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுவே ஏற்கனவே மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டால் அது ரொம்ப சிவியரான மனநல பாதிப்புகளை இன்னும் ஆழமாக ஏற்படுத்தும். ஸோ இது இன்றைய காலகட்டத்தில் கண்டறியப்பட்டிருக்கு. எப்படின்னா இந்த சில நேரங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியாக செரிமானமாகாமல் இருந்து, அதே சமயம் இறைச்சியை சரியாக சமைக்காமல் சாப்பிட்டாலோ அல்லது இறைச்சி உணவுகளை மட்டும் அதிகமாக சாப்பிட்டு காய்கறிகளை எடுத்துக்காமல் இருந்தாலோ அப்போ வயிற்றில் அந்த உணவுகள் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு தாமதமாகறனால அந்த உணவுகளில் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் வந்து கட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி போகும். அப்போ அதிலிருந்து கெட்ட பாக்டீரியாக்கள் உருவாகும். அதே சமயம் நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சு போகும். அப்போ கெட்ட பாக்டீரியாக்கள் தான் எண்டோடாக்சின் அப்படின்ற நச்சுத்தன்மையை வெளியிடும். அது வந்து நம்மளுடைய மூளையை வந்து பாதிக்கும். எப்படின்னா வேகஸ் நர்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் தான் நம்மளுடைய குட் பாக்டீரியாவும் இந்த வழியாக தான் வந்து சிக்னல் கொடுக்கும். பேட் பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாக்கள் இருந்தாலும் இதுதான் நடக்கும். ஸோ இது கட்டில் இருந்து மூளையை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதில் பாதிப்பு ஏற்பட்டால் உடல் ரீதியான பாதிப்பு மனசை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் இவர் வந்து இவ்வளோ நீட்டாக வந்து இவர் அந்த காலத்தில் இந்த நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்லாம் விளக்கலை. ஏன்னா அந்த காலம் அந்த 19ஆம் நூற்றாண்டு அப்படின்றது அந்த அளவுக்கு மருத்துவத்திலையும் அறிவியல்லையும் முன்னேற்றம் ஏற்பட்ட காலம் கிடையாது. அதனால் இவர் வந்து இதை எப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நிறைய மனநோயாளிகள் சில பேர் வந்து அடிக்கடி வந்து வயிற்று பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற பிரச்சனையினாலையும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்க உண்ணக்கூடிய உணவுகளை பார்த்தா இந்த மாதிரி சரியாக சமைக்கப்படாத இறைச்சி, அசுத்தமான உணவு இதெல்லாம் தான் இருந்தது. அப்போ அதை அடிப்படையாக வச்சு தான் உணவில் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் ஃபஸ்ட்டு டயட்டரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அந்த மனநல காப்பகத்தில். அதுக்கப்புறமா வந்து டெம்பரேச்சர் நல்லா வெயில் படணும், அங்கே வெப்பநிலை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது கருதினாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் கூடுதலாக நல்ல காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துலலாம் மனநோயாளிகள் இருக்கக்கூடிய மனநல காப்பகங்களில் வந்து துர்நாற்றம் வீசும், அதை சுத்தமாக வச்சுருக்கவே மாட்டாங்க, காற்று கூட உள்ளே போகாத மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இவர் வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ சூழல் நல்லா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மனநோயாளிகள் மீண்டு வருவாங்க அப்படின்னு இவர் வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னேன். பொதுவாக யுனைடெட் ஸ்டேட்ஸ்லலாம் குளிர் அப்படின்னு வந்தால் அது பயங்கரமான குளிராக இருக்கும். குளிர் நேரத்தில் இந்த மனநோயாளிகளுக்கான அந்த நன்மையெல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. இப்போ வீட்டிலன்னா நம்ம குளிர்னா நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தை ஏற்படுத்துவோம். இப்போ நெருப்பு கொளுத்துறது, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறது, ஹாட் வாட்டர் பண்ணி அதில் குளிக்கிறது அல்லது ஹாட் வாட்டரை குடிக்கிறது, இது மாதிரிலாம் வந்து சாதாரணமான மனிதர்களால் பண்ண முடியும். ஆனால் மனநோயாளிகள்னால் அதை பண்ண முடியாது. அதை பண்ணுறதுக்கும் வந்து பெருசாக அவங்களால முடியாதப்போ அதை பண்ணி கொடுக்கவும் மாட்டாங்க மனநல காப்பகத்தில். அதனால் பயங்கரமாக குளிரில் நடுங்கிட்டு இருப்பாங்க மனநோயாளிகள் எல்லாம். அப்போ இவர் வந்து அதை மாற்றி அமைக்கிறதுக்காக இவர் வந்து ஸ்டீம் ஹீட்டிங் சிஸ்டமை வந்து அங்கே வந்து செட் பண்ணுறாங்க. என்னென்னா நீராவியை பயன்படுத்தி அந்த மனநல காப்பகத்தில் வெப்பப்படுத்துறது. அப்போ தான் வந்து மனநோயாளிகளுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு இவர் நினச்சாங்க. ஏன்னா ரத்த நாளங்கள் வீங்கி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. மூளையை வந்து இவர் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது மனநோயாளிகளினுடைய மூளையில் அப்போ அந்த ரத்த நாளங்களை எது பாதிக்கும்? ரத்த ஓட்டம். இப்போ குளிர் நேரத்தில் ரத்த குழாய்கள் வந்து பயங்கரமாக சுருங்கும். அதனால் ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு கம்மியாக இருக்கும். அதனாலேயும் பல பாதிப்புகள் வந்து ஏற்படும். அப்போ இவர் வந்து அந்த இடத்தையே வெப்பப்படுத்துறதன் மூலமாக ரத்த ஓட்டத்தை வந்து அந்த மனநோயாளிகளினுடைய உடம்புல சீராக்க முடியும். அதனாலேயே பல பாதிப்புகளை தடுக்க முடியும். ஸோ அதை இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. ஸோ முழுக்க இவர் வந்து பயாலஜிக்கல் சைக்கியாட்ரிக் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாட்டையே வந்து கொண்டு வந்து அதனுடைய முன்னோடியாக இருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த காலத்துலலாம் மனநோய் அப்படின்னா
சும்மா வந்து பேய் பிடிக்கிறது அல்லது அவங்களுடைய குணம் மாறிடுது, கெட்ட குணமாக மாறுது அப்படின்லாம் கருதி வந்தாங்க. இவர் தான் அது அப்படி கிடையாது. மனநலம் பாதிக்கப்படுதுன்னா அவங்களுடைய உடலில் ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் அவங்களுடைய நடத்தையில் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த நடத்தையில் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அந்த அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் இன்சானிட்டியில் தொடர்ச்சியாக நிறைய ஆர்டிகல்ஸாக எழுதி வெளியிட்டும் வந்தாங்க. இதுக்கிடையில் இவர் உண்மையிலேயே இந்த மூளை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது எந்தெந்த பாதிப்புகள் எல்லாம் எந்த மாதிரியான மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 1870ஆம் ஆண்டு அந்த யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டரில் ப்ராப்பராக ஒரு ஃபுல் டைம் பெத்தாலஜிஸ்ட்டை இவர் வந்து நியமித்தாங்க வேலைக்காக. ஸோ அந்த பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணர் வந்து இறந்து போன மனநோயாளிகளினுடைய மூளைகளை அறுத்து அந்த மூளை திசுக்களில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அல்லது நரம்புகளில் பாதிப்பு இருக்கா அப்படின்லாம் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கூட ஜான் பி கிரே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே மூளையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு நோயியலை ஒரு மனநல காப்பகத்தில் நியமித்த ஒரு முதல் மனநல மருத்துவர் வந்து ஜான் பி கிரே தான். அந்த சாதனையை இவர் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபெரன்சிக் சைக்காட்ரி அப்படின்ற தடயவியல் மனநல மருத்துவத்திலையும் கில்லாடியாக இருந்தாங்க. எப்படின்னா 1881 செப்டம்பர் 19 அன்னைக்கு அப்போதைய 20வது அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்த ஜேம்ஸ் ஆப்ரம் கார்ஃபீல்ட் அப்படின்றவர் அவர் வந்து சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. அவரை கொன்னவர் வந்து சார்ல்ஸ் ஜே கீட்டு அப்படின்றவர். அவர் வந்து மிகப்பெரிய அளவில் சுட்டு கொன்னுட்டு அவர் நேராக போய் ஆஜராயிடுறாங்க. அவர் சரண்டர் ஆன பிறகு அவரை வந்து விசாரிக்கும் போது அவர் தனக்கு மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள் தான் அந்த பிரசிடெண்ட்டை கொல்ல சொன்னார் அப்படின்றதையும் இவர் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து கவனிக்கிறாங்க. இந்த சார்ல்ஸ் ஜே கீட்டோ இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காலத்தில் சில மனநல மருத்துவர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. உண்மையிலே இவருக்கே மனநல பிரச்சனை இருக்குது, இவர் ஒரு இன்சைன் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜான் பி கிரே வந்து கோர்ட்டில் வந்து இதை வந்து வேறு விதமாக சொல்கிறாங்க. எப்படின்னா இது உண்மையிலேயே மனநல பிரச்சனையெல்லாம் இவருக்கு கிடையாது அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து சில காரணங்களை அடிக்கினாங்க. முதல்ல மனநல பிரச்சனை இருந்தால் திட்டமிட மாட்டாங்க. சார்ல்ஸ் ஜே கீட்டு வந்து திட்டமிட்டிருந்தாங்க. எப்படின்னா அவர் இந்த பிரசிடெண்ட்டை கொல்றதுக்கு முன்னாடி நிறைய முறை வந்து வேவு பார்க்குறது, அதுக்கப்புறமா வந்து துப்பாக்கியை எப்படி சுடணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறது, இது மாதிரி வந்து அந்த பயிற்சியை மேற்கொண்டிருந்தாங்க. இதை மனநோயாளிகள் பண்ண மாட்டாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவர் சுட்டு கொன்னுட்டு அவர் நேரடியாக அங்கே இருந்தால் மக்கள் அடித்து கொன்னுருவாங்க அப்படின்றதுக்காக நேராக போய் சரண்டர் ஆனது. இதை மனநோயாளிகள் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுறது தப்பாக ரைட்டா அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றதும் மனநோயாளிகளுக்கு தெரியாது. ஆனால் சார்ல்ஸ் ஜே கீட்டோவுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ இதை இவர் வந்து ஒரு காரணமாக எடுத்து வைக்கிறாங்க. மூணாவது லாஜிக் என்னன்னா இவர் வந்து கடவுள் தான் கொலை செய்ய சொன்னார் அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் மனநோயாளியாக இருந்தால் தொடர்ந்து அவருடைய எல்லா பேச்சுலையும் அது இருக்கணும். ஆனால் எல்லா பேச்சுலையும் இல்லாமல் அரசியல் ரீதியான பேச்செல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தது. அப்போ அதை அடிப்படையாக வச்சு இவருக்கு மனநோய் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த மாதிரியான காரணங்களை வச்சு ஜான் பி கிரே வந்து முடிவுக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சார்ல்ஸ் ஜே கீட்டோ அவருடைய கண், அதுக்கப்புறம் அவருடைய கை நடுக்கம், அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை, இது எல்லாத்தையும் கூட இவர் வந்து பரிசோதனை பண்ணாங்க. அப்போ நரம்பு ரீதியாக மூளை ரீதியாக பாதிப்பு இருந்தால் நடுக்கம் இருக்கும், கண்ணு ஒரே இடத்துல பார்க்க சொன்னால் பார்க்காது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ உடல் ரீதியாகவும் எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு இவர் வந்து இன்சைன் கிடையாது, ஒரு செயின் தான், நல்லா தான் இவருக்கு புத்தி சுவாதீனம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சார்ல்ஸ் ஜே கீட்டோக்கு 1882ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. ஸோ உண்மையாக அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு ஜான் பி கிரே வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம்.
அதுக்கப்புறமா அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் தி இன்சைன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன், ஒரு ஆர்கனைசேஷன், அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக 1883 இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனாக இருக்குது. ஸோ அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, அந்த பணியையும் செஞ்சாங்க. மேலும் இவர் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் அந்த மனநல காப்பகத்தில் பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி இருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1886 நவம்பர் 29 அன்னைக்கு இவருடைய 61 வயசில் இறந்து போனாங்க. ஜான் பி கிரே இறந்து போயிருந்தாலும் இந்த பயாலஜிக்கல் சைக்காட்ரிக் தியரி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறதுக்கு இவர் காரணமாக இருந்தாங்க. இவர் சொன்ன எல்லா விஷயமுமே சரியா அப்படின்னா கிடையாது. இவர் சொன்னது வந்து முழுக்க முழுக்க ஃபிசியலாஜிக்கலாக ஏற்படக்கூடிய, அதாவது உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் மனதை பாதிக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு 80% மேலே உறுதி செய்யப்பட்டாலும் இன்னும் கொஞ்சம் வந்து என்ன இருக்குன்னா, எல்லா மனநோய்களும் உடல்நல பிரச்சனைகள்னால மட்டும் ஏற்படுறது கிடையாது. சில நேரங்களில் வெளியே இருந்து வரக்கூடிய சமூக ரீதியான உளவியல் ரீதியான காரணங்கள் கூட மனநிலையை பாதிக்கும் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த காலத்துலலாம் மனநோய் அப்படின்னாலே சாதாரணமாக வந்து அவங்களுடைய குணம் மாறிடுச்சு அல்லது பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற நிலையிலிருந்து மனநோய் அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து மனநிலையை பாதிக்கும் அப்படின்னு இவர் தான் விளக்குனாங்க முதல்ல. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இவர் சொன்னது கண்டிப்பாக உண்மைதான். உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் உடலில் மாற்றம் ஏற்பட்டாலும் மனநிலை பாதிக்கப்படும் அப்படின்றது உண்மைதான். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு துக்க செய்தியை கேட்டால் உடனடியாக நம்ம மூளை அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதுக்கேற்ற சிக்னல் கொடுத்து நம்மளுடைய உடம்புல அதுக்கேற்ற மாதிரியான கார்டிசோல் மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் உற்பத்தியாகி அதன் மூலமாக நம்ம வருத்தப்படுறது, அழுகிறது மாதிரி நடக்கும். அது தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் மனநல பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி நம்ம அதிகமாக வந்து கண்டதை சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பை கெட்டு போக வச்சா கூட அப்போவும் வந்து நச்சுக்கள் வந்து மூளையை பாதித்து அதன் மூலமாகவும் மனநல பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி அதிகமாக வந்து நமக்கு ரத்த அழுத்தம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தால் கூட நம்ம அதிகமாக கோவப்படுறது, எரிச்சல் ஆகுறது, இது மாதிரி நடந்து நம்ம மூளை பாதிக்கப்பட்டு காலப்போக்கில் அதனாலையும் மனநல பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் மேலோட்டமாக ஜான் பி கிரே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் பி கிரே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.